ரேடியோ சிட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. குட் மார்னிங். நான் உங்க ரேடியோ சிட்டி இல்லையா. ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல நம்ம கூட ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஸ்டார் அவங்களோட ஜர்னி பத்தி, அவங்களோட கரியர் பத்தி, அவங்களோட அந்த ஹோல் ஹிஸ்டரிய பத்தி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. 365 டேஸ் 365 ஸ்டார்ஸ். அந்த விதத்துல இன்னைக்கு நம்மளோட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் ஒரு பட்டிங் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 3 நாள் ராம் காம்ஸ் கொடுத்திருக்காரு, ஒரு ஹாரர் ஃபிலிம் கொடுத்திருக்காரு. இருக்கிறதுலே கஷ்டமான ஃபீல் மியூசிக் பண்றது அப்படின்னா கண்டிப்பா அது வில்லேஜ் ஃபிலிம் அப்படிதான் சொல்லணும். சோ முதல் முறையா ஒரு வில்லேஜ் ஃபிலிம் எடுத்து அதை நான் நல்லா பண்றேன் அப்படின்னு நல்ல ரிசல்ட் கூட நம்மளுக்கு கொடுத்திருக்காரு. இன்னைக்கு நம்மளோட ஸ்டார் எக்ஸ்பிரஸ்ல ரீசெண்டா மதுரை வீரன் படத்துக்காக இசையமைச்ச சந்தோஷ் தயாநிதி தான் இருக்காரு. சோ உங்களுக்கு வந்து இதுதான் இது வரைக்கும் நீங்க பண்ற ஃபிலிம்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபீல் குட் ஃபிலிம்ஸ் அண்ட் யூ ஹேவ் டன் ஒன் ஹாரர். வில்லேஜ் படம்னு வரும்போது இட்ஸ் வெரி எக்ஸென்ட்ரிக். அதோட ஃபீலே வேற. அது ரொம்ப டீப்பா இமோஷன்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் எவ்ரி வில்லேஜ் ஃபிலிம். ஏதாவது ஒரு கைண்ட் ஆஃப் இமோஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சு எடுத்திருப்பாங்க. சோ அப்படின்னு வரும்போது உங்களோட மியூசிக் வந்து நார்மலா மேலோட்டமா ஃபீல் குட் இஸ் நாட் தட் ஈஸி டு, பட் தென் ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்க முடியாது. நீட் டு ஷோ லாட் ஆஃப் வேரியன்ஸ் ஃப்ரம் ஈச் சீன் டு சீன். சோ இதுல பிஜிஎம்ல வொர்க் பண்றது எப்படி இருந்தது? சோ அதுதான் யூசுவலான ஒரு ஃபார்முலால இருக்காது. நான் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே ஒரு ராம்காம் சப்ஜெக்ட். சோ எவ்ரி 1 மினிட்க்கு ஒரு 4 சீன் இருக்கும். உள்ள மூட் மாறிட்டே இருக்கும். ஒரு காமெடி, ஒரு லவ், ஒரு சென்டிமெண்ட், ஒரு ஆக்ஷன் வந்துட்டே இருக்கும். நம்ம படத்துல அப்படி இல்ல. மதுரை வீரன்ல ஒரு சீன் ஆரம்பிச்சதுன்னா அது ஒரு கண்டினியூட்டி போயிட்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு ஸ்னேக் அண்ட் லேடர் மாதிரி. ஸ்கோரிங் வந்து நான் ஒரு படம் டார்க்கா இருக்கும். சோ சவுண்ட் டிசைன் மாதிரி பண்ணலாம். சவுண்ட் டிசைன்னா என்னன்னா ஒரு யூசுவல் பேட்டர்ன் இருக்காது பேக்ரவுண்ட் ஸ்கோர்ல. பட் ஹாண்டிங்கா சில விஷயங்கள் போயிட்டே இருக்கும். படம் முடிஞ்சு வரும்போது ஒரு ஹாண்டிங்கான மியூசிக் கேட்டோம். டார்க்கா இன்டென்சிங்கா இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த ஃபார்முலா பண்ணோம். சோ அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணோம். நிறைய எஃபர்ட்ன்றது இல்ல. ஏன்னா டைரக்டர் வந்து அவருக்கு என்ன வேணும்ன்றது கரெக்டா சொல்லிட்டாரு. அங்கே பாதி விஷயம் சால்வ் ஆயிடுச்சு. சோ ஸ்டார்ட் டு எண்ட் ஒரு மியூசிக் கேட்டுட்டு வந்த மாதிரி இருக்கும். சூப்பர். அண்ட் மதுரை வீரன் ஃபிலிம் பத்தி நம்ம நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். டைரக்டரோட ஒர்க் பண்ற இந்த எக்ஸ்பீரியன்ஸ், பிகாஸ் இவர் வந்து புதுசா நிறைய சினிமா நிறைய டைரக்டர்ஸ் ஒர்க் பண்ணி ஒரு பிக் எக்ஸ்பீரியன்ஸை கையெடுத்துட்டு வந்துருப்பாரு. சோ அவரோட ஒர்க் பண்றது எப்படி இருந்தது? அதான் நான் சொன்ன மாதிரி 3மே வந்து ராம்காம் படங்கள். எனக்கு வந்து ஒரு ஃபோக் சப்ஜெக்ட் வேணும்னு நான் ஒரு மைண்ட்ல வச்சுட்டே இருந்தேன் ரொம்ப நாளாவே. ஃபோக் வந்தா நல்லா இருக்கும், ப்ரூவ் பண்ணலாம், என்னால எதுவும் பண்ண முடியும்னு. கரெக்டா வெயிட் பண்ணிருக்கும் டைரக்டர் சார் வந்தாரு. இந்த படத்தை விடவே கூடாதுன்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு நான் போயிட்டேன். எப்படியாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க வந்து என்கிட்ட வரும்போதே பாதி படம் முடிச்சிட்டாங்க. டீசர் எல்லாம் காமிச்சாங்க. டீசர் மேக்கிங் போட்டோஸ் எல்லாமே நல்லா ப்ராமிசிங்கா இருந்தது. சரி ஓகே நம்ம இந்த படத்துல நம்ம இருக்கணும்னு சொல்லி ஃபாலோ பண்ணிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஓகேன்னுட்டாரு. அப்புறம் சாங்ஸ் எல்லாம் பண்றது கூட அவரோட இன்புட்ஸ் நிறைய இருந்தது. இந்த மாதிரி எல்லாமே ஒரு என்ன வேணும்னு கரெக்டா சொல்லிட்டா பாதி விஷயம் அங்கேயே ஓவர். அதுக்கப்புறம் நம்ம வந்து ரொம்ப தலையெல்லாம் பிச்சுக்க தேவையில்ல. சோ அதனால சாரோட இன்புட்ஸ் எல்லாமே ஈஸியா இருந்தது. 4 பாட்டு பண்ணிட்டோம். 4மே எப்படின்னா வந்து என்னைக்குமே நிக்கிற சாங் தான். அதாவது இப்போ ஒரு கிளப் ட்ராக் பண்ணிட்டோம்னா அது கொஞ்ச நாள் இருக்கும், 3 months இருக்கும். அதுக்கப்புறம் போயிட்டு திருப்பி வேற ஒரு கிளப் ட்ராக் வரும். இந்த படத்துல அப்படி இல்ல. எல்லாமே வந்து ஒரு கருப்பு சாமிக்காக ஒரு பாட்டு இருக்கு, பொங்கலுக்காக ஒரு சாங் இருக்கு, அப்புறம் ஜல்லிக்கட்டுக்காக ஒரு ஜல்லிக்கட்டு சாங் ஒன்னு வச்சிருக்கோம். அதுதான் அந்த கொம்புலன்னு ஒரு சாங். அப்புறம் வந்து அரசியல் பாட்டு ஒன்னு இருக்கு, என்ன நடக்குது நாட்டுலன்னு சொல்லி. இப்போ எல்லா ஆர்கே நகர் எலெக்ஷன் எல்லாம் கூட அந்த சாங் ப்ரொபகண்டா சாங் யூஸ் பண்ணாங்கன்னு எல்லாமே சொன்னாங்க, வெவ்வேறு பார்ட்டிஸ் மெம்பர்ஸ் எல்லாம். சோ அது அப்புறம் ஒரு லவ் சாங், நெஞ்சுக்குள்ளன்னு ஒரு லவ் சாங் சின்மை எல்லாம் பாருங்க. இப்போ நல்ல ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. சோ எனக்கு இந்த ஆல்பம் கிடைச்சது பெரிய கிஃப்ட் தான். So you were able to play with different genres. ஒரே படத்துல ஒரு 4 டிஃபரெண்டா. இல்ல அதுக்கு மெயின் இன்புட் வந்து டைரக்டர் அண்ட் யுகபாரதி சார். அந்த படத்துல வர 3 சாங் டைரக்டர்ஸே சில சிங்கர்ஸ் எல்லாம் கொண்டு வருவாங்க. ஊர்ல இருந்து கூட்டு வந்தாங்க, மதுரையில இருந்து வந்தாங்க ஒரு நாள் பாடிட்டு போறதுக்காகவே. சோ எனக்கு அந்த மாதிரி எனக்கு என்னால டியூன் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச சிங்கர்ஸ் தான் நான் கூப்பிட முடியும். பட் அதை தாண்டி ஒரு பவுண்டரி தாண்டி ரொம்ப ஆர்கானிக்கா வரணும்னா நம்ம we have to go into மதுரை, அங்க இருந்து கொண்டு வரணும். அதெல்லாம் டைரக்டரோட சாய்ஸஸ் தான், சிங்கர்ஸ்லாம். அதனாலதான் சாங் கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஆர்கானிக் டோனா இருக்கு. வெரி குட். இப்போ இண்டஸ்ட்ரியில இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது முன்னாடி விட இப்ப ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. முன்னாடி சும்மா கமர்ஷியல் ஃபிலிம்ஸ் சும்மா நடக்கிற அந்த மாதிரி விஷயங்கள் பாடம் எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கடந்த ஒரு 5-6 இயர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சோஷியல் பேஸ்ட் ஃபிலிம்ஸ் வெளில வந்திருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி, இந்த பெண்கள் நடக்கிற விஷயத்தை பத்தி, இல்ல இந்த மாதிரி ஸ்ட்ராங் சென்ஸ் இருக்கிற விஷயங்கள் பத்தி ஒவ்வொரு டைரக்டர் ஒவ்வொரு ஆக்டரும் அவங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டியை ரொம்ப சீரியஸா, ஏன்னா அவங்க தான் ஒரு முக்கியமான குரல்னு சொல்லலாம். அது நேஷனுக்கு அவங்க தான் குரல். இது தப்பு இது கரெக்ட்னு அவங்க சொல்லும் போது நம்ம எல்லாருமே ஆமா இல்ல கரெக்ட் நம்மளே யோசிக்கிறோம். டைரக்டர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ்ங்கிறதையும் தாண்டி இப்போ இண்டிபெண்டன்ட் மியூசிஷியன்ஸ் இந்த மாதிரி தான் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபுல்லாவே அவங்க பண்ற நிறைய படங்கள், அவங்க பண்ற நிறைய பாடல்கள் வந்துட்டு ரொம்ப சோஷியல் விஷயங்களை தான் ஜாஸ்தியா வெளியில வருது. இது நீங்க எப்படி பாக்குறீங்க? லைக் ஹவ் டு யூ see the independent musicians bringing out this side of the industry? இதுக்கு கரண்ட் சினாரியோவும் ஒரு காரணமா இருக்கலாம்னு நான் ஃபீல் பண்றேன். ஆக்சுவலி ஒரு ரிசெஷன் வரும்போது அதுக்கேத்த ஒரு சாங் ஒன்னு வரும் அந்த மாதிரி. சோ இப்ப இருக்க சிச்சுவேஷனுக்காக இந்த மாதிரி சாங்ஸ் வருதுன்ற என்னோட இது. அதை தாண்டி என்னைக்குமே நல்ல மெலடி நிக்கும். என்னைக்குமே நீங்க என்னதான் டான்ஸ் ட்ராக் குத்து
பாட்டு எல்லாமே கேட்டாலுமே ஒரு சின்ன சிம்பிள் மெலடி வந்து அது இட் வில் ஸ்டே ஃபார் எவர். இப்போ ஏன் டைட்டானிக் சாங் வந்து இன்னி வரைக்கும் கேக்குதுன்னா சிம்பிளான மெலடி, அழகா இருக்கும், ஈஸியா இருக்கும், யார் வேணாலும் வாசிக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி சாங் வர்றது தப்பு இல்ல, இந்த மாதிரி சாங்கும் வரணும். இண்டிபெண்டன்ட் ஆல்பம் பண்றதுக்கு எனக்கும் ஐடியா இருக்கு. இந்த மாதிரி சில கான்செப்ட்ஸ் எனக்கும் இருக்கு. எனக்கு என்னன்னா ரொம்ப நாளா வந்து பொல்யூஷனுக்காக ஒரு சாங் பண்ணணும்னு ஒரு ஆசை. எனி பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன், ரோட்ல வந்து குப்பை போடுறது, இதுக்கான ஒரு கான்செப்ட் நானும் பண்ணுவேன் கண்டிப்பா. சூப்பர். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா இப்போ குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது பாடம் சொல்லி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப கூட பாடங்களை ஸ்ட்ரெயிட்டா சொல்லி கொடுக்காம பாட்டு வழியா சொல்லி கொடுக்குறாங்க. சோ விச் மீன் ஒரு சாங் வழியா when you tell something சொசைட்டிக்கு சொல்ல வரோம்னா அது இன்னும் அதிகமா ஸ்ட்ராங்கரா நிக்கும் மைண்ட்ல. ஒரு நார்மல் ஜஸ்ட் ஒரு சும்மா ஒரு 2 லைன் சொல்லி போறதை விட. சோ இந்த மாதிரி நீங்க வந்து இந்த பொல்யூஷன்ங்கிறதையும் தாண்டி இன்னும் ஸ்ட்ராங்கான விஷயங்கள் எடுத்து ஏதாவது பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? நிறைய இருக்கு ஆக்சுவலி. சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த மாதிரி விஷயங்கள். மெயினா இன்னொரு விஷயம்னா இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியால வந்து ட்ரோலிங், அத பத்தி எனக்கு ஒரு இது பண்ணணும்னு ஆச்சு. ஏன்னா சோஷியல் மீடியா ஸ்டார்டிங்ல வந்து ஆர்குட்னு ஒன்னு இருந்தது, ஸ்டார்ட் பண்ணும்போது. அதுக்கப்புறம் Facebook வந்தோடனே ஆர்குட்டை விட்டுட்டோம் எல்லாரும். ஆர்குட்டை எழுதி மூடிட்டாங்க. இன்னைக்கு Facebookல என்ன ஆயிடுச்சுன்னா வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸோட நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வருது. எனிதிங் நான் இப்போ எனக்கே நான் இப்ப சாங் போட்டேன் வச்சுங்களேன், Facebook, YouTube எல்லாமே சேர்த்து நான் சொல்றேன், பாட்டை கேட்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஒரு டிஸ்லைக் கமெண்ட் வந்துரும். அது ஏனே எனக்கும் தெரியாது, அது யாரும் தெரியாது. ஆமா, ஏன் அது போடுறாங்க தெரியாது. ஆனா ஜெனியூனான ஆட்களும் இருக்காங்க. நான் யாருன்னு எதுன்னு தெரியாமயே அந்த சாங் கேட்டு ஃபுல்லா நல்லா இருக்கு டீடைல்டாவும் அது எழுதுற ஆட்களும் இருக்காங்க. பட் மோர் நெகட்டிவ் சைட் போயிட்டு இருக்கோம்னு எனக்கு தோணுது. லைக் 100% 60% நெகட்டிவ் இருக்கு, 40% தான் பிளஸ்ஸா இருக்குன்னு எனக்கு தோணுது. அதெல்லாம் வச்சு கூட ஒரு பாட்டா பண்ணணும், ஒரு என்ன சொல்றது, ஒரு விட்டியான ஒரு சாங் பண்ணணும்னு ஆசை. இப்ப ஜோக்கர்ல எல்லாம் வந்துச்சுல்ல, என்னங்க சார் உங்க சட்டம்னு, அந்த மாதிரி ஒரு கலாச்சிட்டு அப்படியே போயிட்டே இருக்கணும். ஆமா, பாட்டு போற ஸ்டைல்ல கலாச்சிட்டு போயிட்டே இருக்கணும்னு ஒரு ஐடியா இருக்கு, பண்ணுவேன் கண்டிப்பா. சூப்பர். ஹவ் டிட் யூ கம் இன்டு தி இண்டஸ்ட்ரி? பிஃபோர் யுவர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சந்தானம் சார் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் ஐ வாஸ் வொர்க்கிங் ஃபார் A.R. Rahman சார். yes I saw keyboard programmer அல்ல. நான் அதுக்கு முன்னாடி மியூசிக் கத்துட்டு இருந்தேன். ஒரு 6th நான் ஆரம்பிச்சது லேட், ஆனா 6thல தான் ஆரம்பிச்சேன் மியூசிக் கத்துக்க. இல்ல எங்க ஃபேமிலில யாருமே மியூசிக் கிடையாது. சோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் மியூசிஷியன். யா சூப்பர். சோ என்னாச்சு, ரஹ்மான் சாரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்து எனக்கு ஒரு என்ன அறியாம ஒரு ஈர்ப்பு ஒன்று வந்துருச்சு. அப்போ பாம்பே ட்ரீம்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்போ இந்த டிவில எல்லாம் இன்டர்வியூஸ் வரும், அவர் கீபோர்ட் வாசிப்பாரு. எனக்கு அந்த ஒரு சிந்தசைசர் மேல ஒரு அட்ராக்ஷன், எலக்ட்ரானிக் திங்ஸ் மேல. அப்ப எங்க அம்மா வாங்கி கொடுத்தாங்க ஒரு கீபோர்டு. அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜர்னி. மியூசிக் ப்ராப்பரா கத்துக்க ட்ரினிட்டில கத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் ரஹ்மான் சார் ஸ்கூல் KM மியூசிக் கன்சர்வேட்டரின்னு ஆரம்பிச்சாங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்டா போய் சேர்ந்தேன் நான். அது சேர்ந்துட்டு 1 year அங்க ஃபேக்கல்ட்டியா இருந்தேன், பியானோ டீச் பண்ணிட்டு இருந்தேன் கிட்ஸ்க்குலாம். அது முடிச்சு கடல் படத்துல சாருக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன் ப்ரோகிராமரா. கடல் 2 இப்போ 2.2 வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர். சோ இன் பிட்வீன் என் படம் வரும்போது நான் போயிடுவேன், படம் முடிச்சிட்டு ஃப்ரீ டைம்ல திருப்பி சாருக்கு வருவேன். சூப்பர். சோ A.R. Rahman சார் ஃபர்ஸ்ட் உங்களோட ஃபர்ஸ்ட் சாங் பார்த்துட்டு A.R. Rahman சார் சொன்ன வார்த்தைகள்? அதான், நான் வந்து சார் கிட்ட எப்பவுமே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், சார் இந்த பாட்டு பண்ணீங்க கேளுங்க, அவரை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பிளஸ் ஜென்யூனா ஒரு கமெண்ட் வரணும், நான் எப்பவுமே வெயிட் பண்ணுவேன். சோ அந்த மாதிரி ஒரு 2 படம் போயிடுச்சு. என்ன எதுவுமே சொல்லியே சார், 2 படம் பண்ணிட்டோமே. அப்புறம் ஒரு நாள் சார் கார்ல போயிட்டு இருக்கும்போது இந்த ஹே பெனே சாங் கேட்டிருக்காரு. அப்போ FMல அது நல்லா ட்ரெண்டிங்கா இருந்தது. அப்போ அவர் சொல்லி சந்தோஷ் செமையா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா வருவான்னு சொல்லி டிரைவர் கிட்ட சொன்னாரு. அந்த டிரைவர் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு. அதுக்கப்புறம் நான் அவர் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணல, அப்படியே போயிட்டு இருக்கு. நான் இன்னி வரைக்கும் அதுதான் மெயின் எய்ம். அவரு தானா நம்ம பாட்டு கேட்கணும், கேட்டு அவரு விஷ் பண்ணணும். சூப்பர். சோ இன்னைக்காவது அவர் வந்து உங்களை கால் பண்ணி நீங்க பாடுவீங்களா? ஓகே. பட் ஐ saw some கோரஸ். அது என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு படத்துல வந்து இனிமே இப்படிதான்ல வேற ஒரு சிங்கர் பாடிட்டு இருந்தாரு. நான் ஸ்கிராச் பாடி கொடுத்திருந்தேன் சந்தானம் சார் கிட்ட. அவருக்கு இது ரொம்ப பிடிச்சு போச்சு. சந்தோஷ் நீ பாடினதே ஃபீல் நல்லா இருக்கே, அப்படியே வச்சுக்கலாமே. ஐயோ வேணா, நான் பாட மாட்டேன்னு சொன்னேன். அது ஸ்கிராச் வீட்ல பாடினதே வச்சு ரெடிட் பண்ணி பண்ணோம். அதனால என் பேரு போட்டேன் ஒரு வழி இல்லாம. பட் அப்படியே ஆக்சுவலி நீங்க ரஃபா பாடினது வீட்ல பாடினதே வச்சு பண்ணிட்டோம். ஓகே, நாட் பேட். ஓகே, நல்லா இருந்தது. சாங் வாஸ் வெரி நைஸ். யா சாங் வாஸ் குட். பட் இன்னும் வாய்ஸ் நானும் இன்னும் பாடணும்னு ஒரு ஐடியா இருக்கு. பட் அதுக்கான ஒரு இன்னும் முயற்சி, அதுவும் ஒரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. ஆல் மியூசிக் டைரக்டர்ஸ் ஆர் கமிங் இன்டு தி இல்ல எவ்ரி மியூசிஷியன் ஷுட் சிங். என்ன பொறுத்த வரைக்கும் பாடலனா அப்புறம் எப்படி? இப்ப அடுத்து இப்போ டைரக்டர்ஸ் எல்லாம் பாட வரணும் அப்படி நினைக்கிறீங்களா நீங்க? நான் சைலண்டா அடி போட்டுறேன். டைரக்டர்ஸ் பாடி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி டைரக்டர்ஸ் கிட்ட நல்ல மியூசிக் டேஸ்ட் இருக்கும். ஆமா, ஆப்வியஸ்லி அவங்க எடுக்கிற ஃபிலிம்க்கு இதுதான் வேணும் இதுதான் வேணாம் சொல்ல தெரியுதுனா. பாரதி ராஜா சார் எல்லாம் பாடி இருக்காரு ரஹ்மான் சார் மியூசிக்ல, தெரியுமா யாருக்காச்சு? என்ன படம் அது? இந்த கிழக்கு செம்மறியில அவர் பாடி இருக்காரு. ஓபனிங் டைட்டில் ட்ராக்ல எதுலயோ அவர் வாய்ஸ். பாரதி ராஜா சாரா? அத நீங்க யூடியூப்ல
கூகுள் பண்ணி பாருங்க தெரியும். ஓகே, எங்க விக்கிபீடியா போய் சொல்லிருக்கியாதான், விக்கிபீடியா வேணுமே நம்ப. காடு பொட்டக்காடு, அதுல ஓப்பனிங் வாய்ஸ் வந்து பாரதிராஜா சார் வாய்ஸ். சூப்பர். ஓகே, சோ மதுரை வீரன் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டீங்க. இப்போ அடுத்து உங்களோட பிளேட்ல அடுத்த நான் இதுக்கப்புறம் இப்போ ஒரு நல்ல ஸ்டோரியா நான் ஃபர்ஸ்ட் போய் உட்கார்ந்துட்டேன். இந்த படம் வந்து இதுக்கு முன்னாடி பண்ணலாமே ராம்காம் நல்ல கதைகள் தான், பட் இது வந்து ஒரு சீரியஸ் ஸ்கிரிப்டா எனக்கு தானே அமைஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் எஸ்டாப்லிஷ் யூ நோ ஒரு ஸ்ட்ராங்கான எல்லாரும் பண்ணலாம். இது வந்து இது எஸ்டாப்லிஷ் பண்ணிடும் என்ன கண்டிப்பா. இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ற ப்ராஜெக்ட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். லைக் அதுக்காக ரொம்பவும் சீன் போட மாட்டேன், நான் இதுதான் பண்ணுவேன். நல்ல டீமா வரும்போது நான் பண்ணிடுவேன். சூப்பர். அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நிறைய சக்சஸ்ஃபுல்லா ப்ராஜெக்ட்ஸ் வரணும் அப்படின்னு ரேடியோ சிட்டி சார்பா நான் உங்களை வாழ்த்துறேன். ரேடியோ சிட்டி தமிழ் எங்கேயும் எப்பொழுதும்.